அனைவருக்கும் வணக்கம். நான் 6வது எபிசோடில் சொல்லியிருந்தேன். எங்கள் ஊர் கருப்பையோட அம்மாவோட தோழியோட அவரோட ஃப்ரெண்டு அட்ரஸை கேட்டு வாங்கிக்கினேன். ஸோ காரை எடுத்துக்கிட்டு ஆரோவில் குளோபல் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்கிறதாகவும் அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அவரை கீழே டீட்டெயில் கேட்டாக்கா தான் அப்பாவோட டீட்டெயில் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் பயணம் பண்ணுறாங்க. ஸோ பயணம் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா குளோபல் பக்கத்தில் இருக்கிற 3வது ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா டென்ட் ஹவுஸில் அவர் தங்கியிருக்கிறாரு. ஸோ அவரோட வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து உள்ளே போயிட்டு பெல் அடித்தோடனே அவர் உள்ளே வந்து வெளியே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கிள் நான் இது மாதிரி வந்து கருப்பாயோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஓஎஸ் அப்படியா, வாங்க உள்ளே வரணும் உட்கார வச்சு அம்மாவோட இன்னொரு ஃபோட்டோவாக இருக்கிறத காமிச்சு, இது யார் அங்கிள், இவர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா எங்கள் அம்மாவோட லவ்வர் யாருன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாங்க. ஸோ அவரு என்னடா இதே பெரிய விஷயமா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் அவர் வந்து இங்கே வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணதாகவும் அவர் இப்போ வந்து பீச் ஹவுஸ் பக்கத்தில் ஆரோவில்ல ஒரு டென்ட் ஹவுஸு அங்கே இருக்கார். ஸோ இப்போ அவர் ஃபுல்லாக மதுவுக்கு அடிமையாகி உங்கள் அம்மாவோட நினைவிலே இருக்கிறாரு. ஸோ அதுதான் எனக்கு தெரியும். அவரோட அட்ரஸை நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போயிட்டு கண்டுபிடிச்சி அவர்களை ஃபுல் டீட்டெயில் வாங்கிக்கிங்க, என்னால் எந்த கான்டாக்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவங்க போயிட்டு அவங்க அப்பா பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றது தான் அடுத்த எபிசோடு 8வது எபிசோடில் சந்திப்போம். தான் உண்மையான காதலி எதற்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு தெரியாமல் அந்த சோகத்தில் அவர் தினம் தினம் நினச்சி குடித்து மதுவுக்கு அடிமை ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் சுச்சுவேஷனு. என்ன காரணத்துக்காக பிரிஞ்சான்னு இன்னி வரைக்கும் தெரியாமல் அவர் மதுவில் அடிமையாகி தான் காதலி நினைவிலே இருக்கிறாரு. தான் காதலிக்கும் போது எங்கெல்லாம் நினைவுகளான சின்னங்களான அனைத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப சோகத்தில் தினம் குடித்து ரொம்ப உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ தான் காதலி வந்து திருமணம் பார்ப்பாங்களா இல்லையா என்ற சோகத்தில் என்றைக்காவது தான் உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தினமும் அவளோட நினைவுகளில் இருக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து தான் காதலி வந்து அவங்கள மீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் அடுத்ததாக வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் வணக்கம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் 8வது எபிசோடில் சந்திக்கிறேன். உங்கள் IDG1356 யூடியூபர். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த எபிசோடு இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 1வதுலேருந்து 6வது எபிசோடு வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போயிட்டு பார்த்து கதையோட ஃபுல் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.